அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை, நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க போகிறாங்க பிக் பாஸ் சீசன் 8 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பிக் பாஸ் சீசன் 8 உடைய கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி டெலிவிடர் இருக்காங்களா, அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அது பற்றி அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல்நாத் இருக்கார்ல, அவர் தான் வர்றாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேப்பர் பால்டப்பா வர்றது கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் பிரதாப் இருக்கார்ல, அதாங்க இந்த சார்பேட்டா பரம்பரையில் வந்து நடித்தார்ல, அவர் வந்து வர்றாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுனிதா வர்றது கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் வர்றது கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் வர்றது கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அருணுக்கு இன்ட்ரோவெலாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ யாருக்கு நம்ம இன்ட்ரோ கொடுக்கவே தேவையில்லை, ஏன்னா எல்லாத்த பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதை சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் நான் விரும்பலை. அதுக்கப்புறம் வந்து பவித்ரா ஜானி வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் அருணா வந்து வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா நஞ்சுண்டர் இருக்காங்களா, அவங்களும் வர்றாங்க. அதுக்கப்புறம் ஜாக்குலின் வந்து வர்றாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சஞ்சனா, நம்ம விஜய் சேதுவோட மகள் வர்றாங்க. மகள்னா படத்தை நடித்தாங்களே அந்த மகள் வர்றாங்க. இவரை பற்றி மட்டும் நம்ம சொல்லியே ஆகணும். இவர் தான் வந்து ரவீந்திரன் சந்திரசேகர், நம்ம ஃபேட்மேன் வந்து உள்ளே வர்றாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இது நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இல்லை துக்கமா அப்படின்னு சொல்லி தரல. நம்மள மாதிரி ஒரு ரிவ்யூவர், அது ரிவ்யூவர்னு மட்டும் சொல்ல முடியாது, அவர் மிகப்பெரிய பட தயாரிப்பாளர். ஆனாலும் கூட அவர் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு டாஸ்க்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அதை மீறியும் அவர் அந்த தன்னம்பிக்கையோடு உள்ளே போகிறார் பார்த்தீங்களா. அந்த தன்னம்பிக்கைக்கு தான் நம்ம அவருக்கு என்ன வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம பிக் பாஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு போட்டி போட்டு ஒரு இது பண்ணணும் அப்படின்னா அது பெரிய துணிச்சல் வேணும். ஃபஸ்ட்டே நம்ம இவருக்கு வந்து ஃபேட்மேனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் ஐயா. அதுக்கப்புறம் வந்து சாலின் சோயா வந்து உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருக்காங்களே, அதாங்க தோளில் போட்டால் துண்டு, இடுப்பில் கட்டினா வேட்டி, அவுத்து போட்டால் ஆமணும் அப்படின்னு அவங்க வந்து டைலாக் பேசுவாங்களே, சவுண்டு சரோஜ், அவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இளைஞர்களின் கனவு கண்ணி தர்ஷா குப்தா, அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டாங்கனாலே அவ்வளோ பெரிய ரீச் இருக்கும். அவங்க எப்போயுமே கொஞ்சம் வந்து அந்த செக்ஸியாக வந்து போட்டிருப்பாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து என்னென்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் வர்றாரு. ரஞ்சித்னா யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பார்ப்பதற்கே அப்பாவி மாதிரி அவர் கிடையாது. இவர் வந்து கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து ஸ்டக்குன்னு வந்து இந்த என்னமோ ஒரு காதல் சொல்லுவாங்களே, நாடக காதலாம், அதெல்லாம் வச்சு வந்து படம் எடுத்தவர் கவுண்டம்பாளையம் டேரக்டரு. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் நடிச்சிருக்காராம், அவர் வந்து வர்றாரு. அதுக்கப்புறம் விஜே விஷால் இருக்கார்ல, அவர் வந்து வர்றாராம். அதுக்கப்புறம் அன்சிதாவுக்கு நம்ம விளம்பரமே கொடுக்க தேவையில்ல, அவங்க வர்றாங்க. மொத்தம் இதே மாதிரி ஒரு 16 பேர் வந்து வர்றாங்க மக்களே. இந்த 16 பேர் தான் ஃபைனல் கண்டஸ்டன் அப்படின்னு சொல்லி விகடன் வந்து அவங்களே அஃபீஷியலாக வந்து போட்டாங்க. ஏன்னா மற்ற நம்மளுக்கெல்லாம் வந்து அவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து போடுறது கன்ஃபார்மாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு விஜய் டிவிக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட்டாக வராரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் நியூஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதிக்கு வந்து சம்பளம் வந்து 50 கோடி அப்படிங்கிறத இவங்க தான் வந்து போட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு கன்ஃபார்மாக தான் இருக்கும். இந்த 16 பேர் தான் கன்ஃபார்மாக உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன சீசன்களில் எப்படி நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சீசன் நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.